இதுதானே எங்கள் வீடு, சந்தோஷம் பொங்கும் கூடு, தாய் தந்தை அன்பில் வாழும் ஜீவன் நாங்களே. இதுதானே எங்கள் வீடு, சந்தோஷம் பொங்கும் கூடு. வெல்கம் பேக் கைஸ். அப்போ வந்துட்டு லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்கெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஆரம்பித்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு முடிச்சும். இப்போ வந்துட்டு இதுதான் ஒரு கேக், அவங்க கட் பண்ணுறதுக்காக இருக்கிற கேக். இன்னொரு கேக் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வந்து செஞ்சுருக்கிறோம். அது வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்க இயல்ற மாதிரி இருக்கிற கேக், ஓகேங்களா? ஸோ இதுதான் டெக்கரேஷன். ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் பொறுமையாக கூட செஞ்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு கேக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு இந்த ஒரு கேக்கு தான். இது 2 தான் கேக் ஆர்டர் போட்டு இருந்தோம், ஓகேங்களா? ஸோ டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எனக்கு வந்துட்டு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வந்துட்டு ஃபோட்டோஷூட்டெல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஸோ சின்னவங்க வந்துட்டு கேக் கட் பண்ணுற டைமில் வந்துட்டு கொஞ்சோண்டு அழுதுன்னு இருந்தாங்க. கேமராமேன் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக வந்துட்டு அர்ஜென்ட் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுமே ரொம்ப அழகாக கிளிக் பண்ணாங்க. ஸோ இவங்களோட சர்வீஸ் செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் ஆட் பண்ணியிருக்கிறேன், கம்ப்ளீட்டாக பாருங்கள், சரிங்களா? ஃபோட்டோஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் கொண்டு வந்த அந்த டால் இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வாங்கின அவுட்ஃபிட் கூட செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த கார் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு கிஃப்ட் பண்ணது அவங்களுக்கு. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, ஓகேங்களா? சொன்னேன் இல்லையா, இதுதான் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு என் கசின் சிஸ்டரோட செகண்ட் பாப்பா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு தண்ணி இப்படி நிற்கும், அது செம்மையாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. ஸோ என் நெஃப்யூ, கசின் சிஸ்டரோட பொடி எல்லாருமே வந்துட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கடுத்து ஈவினிங் போல் வந்துட்டு நாங்கள் கிளம்பி வெளியே போனோம். வெளியே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாங்கிற மாதிரி கிளம்பி வந்திருந்தோம். என் ஃபர்ஸ்ட் நெஃப்யூ தான் இவங்க. ஸோ கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கணும், ஜாலி பண்ணோம், ஓகேங்களா?
நான் ஊருக்கு வந்த டைமில் வந்துட்டு சரியான மழையாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இந்த செம்மையான கிளைமேட்டில் போயிட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். இது என்னன்னு எனக்கு மறந்துடுச்சு. அண்ட் இது வந்துட்டு மக்ரூனி. இந்த மக்ரூனி தான் நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு என்னோட கசின் சிஸ்டரோட செகண்ட் பையன் சொன்னேன் இல்லையா, அவங்க இது என்னோட கசின் சிஸ்டர். அண்ட் அந்த பக்கம் இருக்கிறது என்னோட கசின் பிரதர். இவங்க வந்துட்டு என்கிட்ட இப்படி தான் ஏதோ நான் கேட்டுன்னு இருந்ததுக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையாடின்னு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃபேமிலி கூட இருந்த டைம். அண்ட் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு தந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போக கிளம்பிட்டோம். வெளியே போகிறதுக்கு ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் போகிறேன்னா செம்ம குச்சாலாக இருந்துச்சு. அண்ட் கிட்டேயே ஒரு மால் இருந்துச்சு. அந்த மாலுக்கு தான் போனோம். அங்கே செம்ம ஜாலி பண்ணோம். 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதில் வந்துட்டு என்னோடய செகண்ட் நெஃப்யூக்கு தான் கொஞ்சம் விளையாடுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க இன்னும் குட்டி பாப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இவங்க 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதோட கிளிப்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கடைசியாக இந்த கார் ரைடிங்கில் வந்துட்டு நானும் என்னோட கசின் சிஸ்டரும், பிறகு என்னோட நெஃப்யூ, அவங்களோட பாப்பாவும் வந்துட்டு நாங்கள் 4 பேருமே போனோம். செம்ம ஜாலி பண்ணோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? അഞ്ച് അച്ചു കൊടുത്തു ബോധക്കേടുണ്ടല്ലേ. ബാ 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 അച്ചു ബാ 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 തേടഞ്ചി ബാ തേടഞ്ചി കളിന വണ്ടി ഓടിക്കുന്നതാ. ഇക്കാക്ക വണ്ടി ഓടിക്കുന്നതാ. കുഞ്ഞാവേ ഇക്കാക്ക വണ്ടി ഓടിക്കുന്ന കൊടുത്തു. അതാ 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 ஸோ செம்ம ஜாலி பண்ணோம். அண்ட் இது விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக கற்றுக்கிறதுக்குள்ளேயும் அந்த ரைடு முடிஞ்சிடும், ஓகேங்களா? பட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணி
அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டாட்டான்னு வந்து சேரும். அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.